அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், மகிழ்வித்து மகிழுங்கள். காஷ்மீர் சுல்தான். ஜம்மு, காஷ்மீர், லடாக் போன்ற ஏரியாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுல்தான்களின் ஆட்சி நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் பல கட்டங்களாக சுல்தான்களின் ஆட்சி மாறி மாறி அங்கு நடந்துள்ளது. அந்த வருடங்களை இதில் குறிப்பிட்டுள்ளேன். 886 to 888 2 ஆண்டுகள் தான். அதுக்கப்புறம் 898 to 919, அதில் ஒரு 21 வருஷம். அதுக்கப்புறம் இடையில ஒரு வருஷம் கேப் விட்டு 920 to 923 ஒரு 3 ஆண்டுகள். எப்பொழுதும் போர் 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 தான். இஸ்லாமியர்களுக்கும் பண்டிட்ஜிகளுக்கும் மேக்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் பரம்பரைக்கும், அந்த கில்ஜி வம்சம், கோரி வம்சம், லோடி வம்சம், துக்ளக் வம்சம், இந்த மாதிரி அந்த பிரபுக்களுக்கும் ஜம்மு காஷ்மீரில் போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பலதரப்பட்ட மக்களோட பலதரப்பட்ட போர்கள். ஆனால் சுல்தான்களின் ஆட்சியில் நிறைய நாணயங்கள் வெளியிட்டார்கள். தங்க நாணயம், வெள்ளி நாணயம், செம்பு நாணயம் வெளியிட்டார்கள். இதெல்லாம் அதுக்கப்புறம் பாருங்கள், 926 to 934, அதுக்கப்புறம் 937 to அதுக்கப்புறம் 944, அதுக்கப்புறம் 200-300 ஆண்டுகளுக்கு இடையில் நடந்த விவரங்கள் சரியாக வரலாற்றில் குறிப்பிடப்படவில்லை. ஆகையால் அதுக்கப்புறம் கடைசியாக 1386 to 1411, ஒரு 30-35 வருஷம் மறுபடியும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஒரு அருமையான குட் கண்டிஷனான நாணயம். இது வந்து திக்னஸான நாணயம், குட் கண்டிஷனாக இருக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்கும். இதனுடைய ரேட்டு 475 ரூபா. இதனுடைய கிராம் வந்து 5.35 கிராம். மெட்டல் வந்து காப்பர். பேர்சி லெஜண்ட். இது வந்து அந்த இஸ்லாமியர்கள் பயன்படுத்தப்பட்ட மொழி தான் பார்சி மொழி, அல்லது பாரசீக மொழி, அல்லது பாரசீக வளைகுடாவின் மக்கள் பேசுகின்ற மொழி, பேசிய மொழி. இந்த சுல்தான்கள் நாணயம் அப்படின்னா இடையில் ஒரு முடிச்சிருக்கும். இந்த இருக்கா, 2 சைடும் ஒரு கோடு போட்டு நடுவில் ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே ஒரு ப்ளஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எல்லாமே காஷ்மீர் சுல்தானேட் காயின்ஸ். இந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, நடுவில் ஒரு முக்கோண சதுர வடிவில் கிராஸாக இருக்கும், உள்ளே ஒரு ப்ளஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காஷ்மீரி சுல்தானேட் காயின்ஸ், அதுக்கு பேர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கெசரா காப்பர் காயின் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர். கெசரா காப்பர் காயின் அப்படின்னு ஒரு பேர். ஃபாத்ஷா அப்படிங்கிற ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட பல வகையான நாணயங்களில் இதுவும் ஒன்று. மற்றபடி இதில் இன்னொன்று நிறைய வரலாறு இருக்குது. ஒவ்வொரு பேரும் ஞாபகம் வச்சுக்க முடியல, வரிசைக்கு வரலாறு இருக்குது. தேவைன்னா நீங்களே வலைத்தளத்தில் போய் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இன்னும் வலைத்தளத்தெலாம் இருந்தேன். ரேட் வந்து 1050 ரூபா, 1350 ரூபா, 800 ரூபா, இந்த மாதிரி காயினோட கண்டிஷனை பொறுத்து இதுக்கு ரேட்டு போட்டிருக்காங்க. இது வந்து 100% குட் கண்டிஷனான நாணயம். காஷ்மீரி சுல்தானேட் கசேரா காப்பர் காயின். ரேர் இந்தியன் காயின்களில் இது ஒரு காயின் வகை. இது வந்து நான் குறைஞ்சது ஒரு 880 ரூபா இதுக்கு ரேட்டு நான் போடணும். 400 ரூபா வாங்கினதுனால 450 போட்டு வச்சுட்டேன். 475 ரூபா என்னோட ரேட்டு. ரொம்ப கம்மியான ரேட்டு, நல்ல குட் கண்டிஷனான காயின். ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணுங்கிற மாதிரி. தற்போது காஷ்மீர் வந்து தனி மாநிலம் அல்ல, இந்தியாவின் மாநிலங்களில் அதுவும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. சொல்லப்போனால் இந்தியாவை ஆட்சி செய்த ஜனநாயக தலைவர்கள் அனைவருமே காஷ்மீரை சேர்ந்தவர்கள் தான். இதற்கு முன்பு, தற்போது குஜராத்துக்காரர் ஆட்சி புரிகிறார். இதற்கு முன்பு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள் எல்லாருமே காஷ்மீர் பண்டிட்ஜி வகையராவை சேர்ந்தவர்கள். மோதிலால் நேரு குடும்பத்தினர். இது இன்றைய வரவு.
அப்படி ஒரு பதிவு போட்டு என்னுடைய ஆல்பத்தில் பொக்கிஷமாக பாதுகாக்க போகிறேன். வேண்டும் என்பவர்கள் இங்கே வாங்கி கொள்ளலாம். அதில் நமக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.